ஃபைல்லம் தஃஅலு, நீங்கள் இந்த வட்டியை விட்டு விலகிக் கொள்ளவில்லையானால், நீங்கள் இந்த வட்டியை விட்டு விடவில்லையானால், நீங்கள் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு பாரதூரமான ஒரு அழைப்பு தெரியுமா? அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் எதிரணியிலே நின்று யுத்தம் செய்தவர்கள் யார்? குர்ஆன் யாரை சொல்லுகிறது? ஃபிரௌனை சொல்லுகிறது, நும்ரூதை சொல்லுகிறது, அபூ ஜஹலை சொல்லுகிறது, அபூ லஹபை சொல்லுகிறது, உத்மாவை சொல்லுகிறது, ஷைபாவை சொல்லுகிறது, ஹாமானை சொல்லுகிறது, காரூனை சொல்லுகிறது, உபை இப்னு கலபை சொல்லுகிறது. இப்படி யாரெல்லாம் வரலாற்றில் மிக கொடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக யுத்தம் செய்தவர்கள். அந்த பட்டியலில் அல்லாஹ் யாரை சேர்க்கிறான் தெரியுமா? பொருளாதார சம்பாத்தியத்தில் வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு எடுத்து அதற்கு துணையாக இருப்பவர்களை அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மிக பெரும் கெட்டவர்களாக வர்ணிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நான் பேங்கிலே போய் ஒரு லோன் எடுக்கிறேன், ஒரு வட்டி எடுக்கிறேன், ஈடு வைக்கிறேன், நான் ஒரு கையெழுத்து போட வேண்டும். அங்கு தருகிற போமை நான் வாசித்து பார்ப்பது கிடையாது. எங்கெல்லாம் அதிகாரிகள் காட்டுகிறார்களோ அந்த இடத்தில் நான் கையெழுத்து போடுகிறேன். கையெழுத்து போடுகிற பிரதியை வாசிக்கிறேனோ இல்லையோ, கையெழுத்து போடுகிற நேரம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு எனக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிற ஈமானிய வாசகம் என்ன தெரியுமா? இதோ இந்த வட்டிக்கு நான் காசை எடுப்பதனூடாக, இதை நான் இந்த லோனை எடுப்பதனூடாக, இந்த வாகனத்தை எடுப்பதனூடாக அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நான் கையொப்பமிடுகிறேன் என்றுதான் ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும், அன்புக்குரியவர்களே, இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார முறைகளில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் கையொப்பமிடுகிறோம். ரஹ்மானோடு ரஹீமோடு கஃபாரோடு கஃபூரோடு ஷக்கூரோடு போட்டி போட்டுக்கொண்டு, இந்த உலகத்தின் மிக பெரும் ஆட்சியாளனோடு போட்டி போட்டுக்கொண்டு, இந்த உலகத்தினுடைய அதிகாரமும் பணமும் யாருடைய கையிலே இருக்கிறதோ அவனோடு போட்டி போட்டுக்கொண்டு, இந்த உலகத்தில் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினால் நான் வெற்றி